சற்றுமுன் வெளியான தகவல். தங்கம் விலையானது ரூபாய் 1440 குறைந்த தங்கம் விலை. அதாவது கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து தங்கம் விலையானது குறைந்து வருகிறது. கடந்த சனிக்கிழமை தொடங்கி தங்கம் விலையானது சரிய தொடங்கிய நிலையில் இதுவரை ரூபாய் 1440 வரை குறைந்துள்ளது. ஆனால் ஒரு சவரன் ரூபாய் 74,320க்கு விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் இன்றும் தங்கத்தின் விலையானது குறையுமா என்பதே சாமானிய மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். சர்வதேச பொருளாதார நிலைக்கு ஏற்ப தங்கம் விலையானது நாள்தோறும் நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது. சர்வதேச பொருளாதார சூழல், அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் தங்கம் விலையை நிர்ணயிக்க முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த வகையில் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் வந்த பின் இந்தியாவில் தங்கம் விலையானது தொடர்ச்சியாக உயரத் தொடங்கியுள்ளது. இதனால் தங்கம் விலையை பொறுத்தவரை ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் விலை ரூபாய் 73,000 என்று இருந்த நிலையில் அதற்கு அடுத்த நாள் 74,000ஐ தாண்டியது. அதன் பிறகும் விலை உயர்ந்து கொண்டே வந்தது. ஆகஸ்ட் 8ஆம் தேதி ரூபாய் 75,760க்கு விற்பனையானது. ஆடி மாதத்தில் திருமண சீசன் இல்லை என்றாலும் தங்கம் விலையானது உயர்ந்து கொண்டே சென்று மக்களை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆகையால் பொதுமக்கள் பலரும் தங்கம் வாங்கலாமா வேண்டாமா என்ற யோசனைக்கு செல்லும் வகையில் விலையில் ஏற்றம் இருந்தது. குறிப்பாக உபர்த்த நாட்களுக்கு முன்பாக தங்கம் விலையானது ஏற்றம் கண்டது. இதனால் ஆடிப்பெருக்கு முடிவடைந்த பின் வழக்கம் போல் தங்கம் விலையானது சரிய தொடங்கியுள்ளது. ஆவணி மாதம் முழுவதும் திருமண சீசன் என்பதால் பொதுமக்கள் நகை கடைகளை நோக்கி செல்ல தொடங்கி இருக்கிறார்கள். இதனால் தங்கம் விலையும் கடந்த 3 நாட்களாக குறைந்து வருகிறது. கடந்த 4 நாட்களில் மட்டும் சுமார் 1440 வரை தங்கம் விலையானது குறைந்திருக்கிறது. நேற்று முன்தினம் தங்கம் விலையானது கிராமுக்கு ரூபாய் 80 குறைந்து 9,295க்கு, ஒரு சவரனுக்கு ரூபாய் 640க்கு குறைந்து ரூபாய் 74,360க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் தற்போது தங்கம் விலை கிராமுக்கு 5 குறைந்து 1 கிராம் 9,290க்கு, சவரனுக்கு ரூபாய் 40 குறைந்து ஒரு சவரன் 74,320க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆகையால் தங்கம் விலை இன்றும் குறையும் பட்சத்தில் மக்கள் நகை கடையை நோக்கி படையெடுத்து தயாராகுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சம்பள கணக்கு என்றால் என்ன, அதில் என்ன ஸ்பெஷல் இருக்கிறது என்று இங்கே பார்ப்போம். அதாவது சம்பள கணக்கு வைத்திருக்கும் நபர்களுக்கு இத்தனை சலுகைகள் கிடைத்திருக்கிறது. அதாவது நம் அனைவருடமே வங்கி கணக்கு இருக்கிறது. சிலர் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் கூட வைத்திருப்பார்கள். அந்த வகையில் வங்கி கணக்கில் நிறைய வகைகள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் சம்பள கணக்கு. இதில் நாம் வாங்கும் சம்பளம் ஒவ்வொரு மாதமும் சம்பள கணக்கில் டெபாசிட் செய்யப்படும். இதில் இந்த கணக்கில் உள்ள பணத்தை நீங்கள் எடுக்கலாம், வேறு ஒருவருக்கு அனுப்பலாம், மற்ற பரிவர்த்தனைகளையும் செய்யலாம், பணத்தையும் டெபாசிட் செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இது சாதாரணமான சேமிப்பு கணக்கிலும் இருக்கிறதோ என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. சம்பள கணக்கு என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இதில் நிறைய சலுகைகள் இருக்கிறது. வங்கிகள் வெவ்வேறு வகையான சம்பள கணக்குகளை வழங்குகிறது. கிளாசி சம்பள கணக்குகள், செல்வ சம்பள கணக்குகள், அடிப்படை சேமிப்பு வங்கி வைப்பு சம்பள கணக்குகள் மற்றும் பாதுகாப்பு சம்பள கணக்குகள் போன்ற பல்வேறு வகையான சம்பள கணக்குகள் உள்ளது. அந்த வகையில் பெரும்பாலான மக்களுக்கு இந்த வெவ்வேறு கணக்கு வகைகள் மற்றும் அவற்றின் நன்மைகள் பற்றி தெரியவில்லை. ஆகையால் இதில் அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். சில
சம்பள கணக்குகளில் விபத்து, மரணம் அல்லது சுகாதார காப்பீடு தொகை கிடைக்கிறது. மற்றும் சம்பள கணக்கு மூலம் தனிநபர் அல்லது வீட்டு கடனில் சலுகைகளை பெறலாம். வங்கிகள் சம்பள கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு சிறப்பு வட்டி விகிதங்களை வழங்குகிறது. இது கடன் பெறுவதை மலிவானதாகுகிறது. மற்றும் சம்பள கணக்குகள் பெரும்பாலும் ஓவர்டிராஃப்ட் வசதியை கொண்டுள்ளது. இது உங்கள் கணக்கில் பேலன்ஸ் இல்லாவிட்டாலும் பணத்தை எடுக்க உங்களை அனுமதிக்கிறது. இது அவசர காலத்தில் முக்கிய உதவியை வழங்குகிறது. பல வங்கிகள் சம்பள கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு முன்னுரிமை சேவைகளை வழங்குகிறது. பல வங்கிகள் இலவச கிரெடிட் கார்டுகள் மற்றும் சம்பள கணக்குகளுடன் கவர்ச்சிகரமான சலுகைகளை வழங்குகிறது. இதில் வருடாந்திர கட்டணங்கள் மற்றும் வெகுமதி புள்ளி சலுகைகள் போன்றவை அடங்கும். சம்பள கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு பெரும்பாலும் தள்ளுபடிகள் மற்றும் கேஷ்பேக் உள்ளிட்ட சிறப்பு ஆன்லைன் ஷாப்பிங் மற்றும் டைனிங் சலுகைகள் கிடைக்கும். மற்றும் NEFT மற்றும் RTGS போன்ற டிஜிட்டல் சேவை பெரும்பாலும் சம்பள கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு இலவசம்தான். பண பரிமாற்றங்களை வசதியாகவும் மலிவாகவும் ஆகின்றன. வங்கிகள் வழக்கமான சம்பள கணக்குகளுடன் இலவச காசோலை புத்தகம் மற்றும் டெபிட் கார்டு சேவைகளை வழங்குகிறது. சம்பள கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு பொதுவாக ஒவ்வொரு மாதமும் ஒரு சில இலவச ATM பரிவர்த்தனைகள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. மற்றும் பெரும்பாலான சம்பள கணக்குகள் பூஜ்ய இருப்பு வசதியை கொண்டுள்ளது. அதாவது உங்கள் கணக்கில் குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இதை அனைத்தும் இந்த சம்பள கணக்குகளின் அம்சங்கள் மற்றும் நன்மைகள் வங்கிக்கு வங்கி மாறுபடும் என்பதால் முதலாளிகள் தங்கள் ஊழியர்களுக்கு அதிக சலுகைகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய ஒரு வங்கியை கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் மக்கள் அனைவரும் இந்த கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை நீங்கள் முழுமையாக கேட்டுக்கொண்டு இதை பயன்படுத்துங்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.